விளையாடு, இது விளையாட்டு தமிழ். கடந்த சில வாரங்களாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த சொல் விளையாட்டின் 3வது கட்ட போட்டிகள். முதல் 2 நிலைகளில் தேர்வாகி 3வது கட்டத்திற்கு வந்திருக்கிற பள்ளிகள் இந்த காலகட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றன. இவர்கள் தங்கள் திறமையை சிறப்பாக நிரூபித்தால் இதிலிருந்து தகுதி பெற்று இவர்கள் காலிறுதி சுற்றுக்கு செல்வார்கள். ஒவ்வொரு வாரமும் இப்படி 4 பள்ளிகள் வந்து இங்கே கலந்து கொள்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு அப்படி கலந்து கொள்ள போகிற 4 பள்ளிகளை அழைக்கப் போகிறோம். முதல் பள்ளி சென்னை கவிபாரதி வித்யாலயா. செகண்ட் லெவலில் வந்து செகண்ட் பிளேஸ் எடுத்து நாங்கள் அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆகிருக்கோம். செகண்ட் லெவலில் ஃபஸ்ட்டு சுற்று 3 எழுத்து சுற்று, அதில் 30 மதிப்பெண் முழு மதிப்பெண் எடுத்துருவான்னு இந்த பொண்ணுகிட்ட சொல்லி அமிச்சேன். ஆனால் என்ன பண்ணா தெரியுமா, எல்லா மார்க்கும் என்ன எடுக்க சொன்னாங்கன்னா அப்போ அவங்க 2 பேரும் என்ன மார்க் எடுப்பாங்கன்ற மைண்ட் வாய்ஸில் நான் உள்ளே போனேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லெவலில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து நான் வந்து 12 மார்க் எங்கள் டீமுக்கு எடுத்து கொடுத்தேன். தன்சிகா 30 மதிப்பெண் எடுக்க சொன்னேன். இவனாவது போய் நல்லா 30 மதிப்பெண் எடுப்பான்னு பார்த்தா இவனும் 8 மதிப்பெண் தான் எடுத்தான். ஸோ நம்மளோட அணியோட மதிப்பெண் வந்து நம்ம கையில் தான் இருக்குன்னு பார்த்தா நானும் போய் விளாண்டா நானும் வந்து 8 மதிப்பெண் தான் எடுத்தேன். 4th ரவுண்டை நாங்களாம் ஒற்றுமையாக விளையாடி 23 மதிப்பெண் எடுத்தோம். அந்த மதிப்பெண்ணோட செகண்ட் பிளேஸ் லீடில் நாங்கள் 3rd லெவலுக்கு செலக்ட் ஆனோம். உங்களுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியரிடம் உரையாடுவோம். கவிபாரதி வித்யாலயா திருவொற்றியூர்லேருந்து வந்திருக்கோம். எங்கள் மாணவர்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. முதலாவது மாணவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வத்தோடு கலந்துக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் தமிழோடு விளையாடுன்ற மாதிரியான நிகழ்ச்சிகள் வரவேற்கிறோம். முதல் 2 கட்டம் கடந்ததுனால எப்படி பயிற்சி செய்யணும்னு என் மாணவருக்கே தெரிஞ்சிருச்சு. அவங்களே நிறைய பயிற்சி பண்ணாங்க. அவங்களுக்கு உறுதுணையாக எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் நிறைய பேர் நாங்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சோம். நன்றி. நன்றி. உங்கள் அணியை இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அடுத்த அணி திருவள்ளூர் மாவட்டம் அசிசி நகரிலிருந்து சென்ட் ஜோசப்ஸ் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. நாங்கள் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து எந்த மாதிரி முயற்சியோடு நாங்கள் அதை விளையாண்டோமோ அதே ஒரு முயற்சியோடு நாங்கள் செகண்ட் லெவலையும் நாங்கள் விளையாண்டோம். செகண்ட் லெவலில் நாங்கள் விளையாண்ட ஃபர்ஸ்ட் ரவுண்டு மெல்வின் தான் விளையாண்டான். அவன் எடுத்த மார்க்ஸ் வந்து டோட்டலாக 24 மார்க்ஸ் எடுத்தான். அது வந்து எங்களுக்கு இந்த லெவல் ஃபுல்லாக விளையாடி முடிக்கவே அது ஒரு பெரிய பூஸ்டாக இருந்தது. 2வது ரவுண்ட் நான் தான் விளையாடினேன். 30க்கு 8 மார்க் தான் எடுக்க முடிஞ்சுது. அது என்னால் சரியாக ஸ்கோர் பண்ண முடியலன்னு சொல்லி எனக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 4th லெவலில் நல்லா விளையாடி நாங்கள் செகண்ட் லெவலில் ஜெயித்தோம். 4வது சுற்றில் வந்துட்டு நாங்கள் அதிக மதிப்பெண்கள் எடுத்தோம். வந்துட்டு எங்களால் வந்துட்டு 3வது பிளேஸை தான் பிடிக்க முடிஞ்சிச்சு. அதனாலேயே வந்துட்டு நாங்கள் இந்த வாட்டி அதிகமாக பயிற்சி எடுத்து இந்த வரப்போகிற 3வது லெவலை வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சி கம்ப்ளீட் பண்ண நாங்கள் ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியரிடம் உரையாடுவோம். முன்பெல்லாம் அகராதி பார்க்குற பழக்கம் பிள்ளைங்களுக்கு கிடையாது. கடந்த சில தினங்களாக இந்த நிகழ்ச்சியை பங்கேற்றதிலிருந்து அனைவர் கைகளிலும் அகராதியை, தமிழ் அகராதியை பார்க்க முடிகிறது. மிகுந்த மகிழ்ச்சி. அதுதான் சரி. அகராதி பார்க்க பழக்கம் இல்லை என்பது தமிழ் அகராதியை பார்க்குற பழக்கம் இல்லை. ஆனால் இங்கிலீஷ் அகராதியை எல்லாரும் கையில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது வந்து இந்த தளம் வந்து ஒரு பயிற்சி பட்டறைக்களமாக விளங்குகிறது. அறிவை வளர்க்கக்கூடிய மாணவர்களின் தமிழ் அறிவை தூண்டுவிப்பது போல் உள்ளது. மேலும் தமிழ் அறிவையும் தூண்டுவிக்கிறது, தமிழையும் வளர்க்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சிக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். மேலும் இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த செயின்ட் ஜோசப் பள்ளி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியருக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்கள் கருத்துக்களுக்கும் வாழ்த்துக்கும் நன்றி. உங்கள் அணியை இன்றைய பகுதிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். 3வது அணி திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையிலிருந்து யுனிவர்சல் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் இருக்கோம். யூனிவர்சல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலேருந்து வந்திருக்கோம். 2ஆம் கட்டத்தில் ஃபஸ்ட்டு புவனேஷ் விளையாட போனான். ஆனால் அவனால் ஒரு சொல் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. சரி, நானாவது நல்லா விளையாடணும், 3 சொல்லை கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னாலே ஒரு சொல் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இவங்க 2 பேரும் போயிட்டு 2வது கட்டத்தில் ஒரு சொல் சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்போ 5 எழுத்து சொற்களில் என்னோட வாய்ப்பு. என்னால் 3 சொற்களையும் கண்டுபிடிக்க முடியல. அடுத்த 4ஆம் சுற்று ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் அணியாக விளையாட போனோம். அதில் வந்து 3 சொற்களையும் வெற்றிகரமாக கண்டுபிடிச்சி நல்ல மதிப்பெண் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நாங்கள் தேர்வாயிருக்கோம். 2வது லெவலில் தூள் கிளப்பிட்டு 3வது லெவலில் விளையாட வந்திருக்கோம். உங்கள் ஆசிரியரின் கருத்துக்களை கேட்போம். ஐயா, நாங்கள் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை யுனிவர்சல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலேருந்து வந்திருக்கிறோம். 2ஆம் கட்டத்தில் இருந்த ஒரு கடினமான சொற்களை நிறைய முறை ஆராய்ந்து அதற்கும் மேலே நம்ம கூடுதலாக பயிற்சி எடுக்கணும் அப்படின்ற
ஒரு சிந்தனையை இரண்டாம் கட்டம் எங்களுக்கு கொடுத்தது. இரண்டாம் கட்டம் கொஞ்சம் கடினமாகவே இருந்தது. அதனால் நாங்களும் கடினமான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இந்த முறை கடினமான பயிற்சியோடு வந்திருக்கிறோம். கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்று நினைக்கிறோம். நன்றிங்க. உங்கள் பள்ளியை இன்றைய பகுதிக்கு வரவேற்கிறோம். இன்றைய பகுதியின் 4வது அணி மயிலாடுதுறையிலிருந்து தாமரை பதின்ம மேல்நிலைப் பள்ளி. செகண்ட் லெவலில் வந்து எங்களால் நிறைய ஸ்கோர் பண்ண முடியல. எங்களுக்கு லக்கா என்னன்னு தெரியல. எங்களுக்கு வைல்ட் கார்டு கிடச்சிது. வைல்ட் கார்டில் நல்லா விளையாடினோம். இப்போ நாங்கள் 3rd லெவல் விளையாட போகிறோம். 3rd லெவலில் கண்டிப்பாக வின் பண்ணுவோம். வைல்ட் கார்ட்லேயே எங்கள் கூட வந்து 3 டீம் போட்டி போட்டுது. இன்னும் எங்களுக்கு வந்து காம்படிஷன் வந்து அதிகமாக தான் ஆணுச்சு. ஆனால் நாங்கள் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு வைல்ட் கார்டை வந்து வின் பண்ணிட்டோம். 3rd லெவலில் வைல்ட் கார்டு அளவுக்குலாம் போகக்கூடாது. ஃபஸ்ட்டு பிளேஸ் வின் பண்ணணும்னு வந்திருக்கோம். அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த 3rd லெவலில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வின் பண்ணுவோம். உங்கள் ஆசிரியரின் கருத்துக்களை கேட்போம். நான் தாமரை மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செம்மனார் கோவில் மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். இந்த 3வது நிலைக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டி எப்போ ஆரம்பிச்சதோ அப்பையிலேருந்தே நைட் டைமில் 1 மணிக்கு தான் படுக்கிறாங்க. விடிய காலம்புற 3 மணிக்கெலாம் எழுந்துச்சி படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் தூங்கிட்டு எழுந்துச்சி பார்க்குறப்ப 3 பேரும் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. கையில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் மொபைல்ஸ் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸ்கூல் டைமிங்லாம். இப்போ ஃபுல்லாமே மேக்ஸிமம் அந்த மொபைலை யூஸ் பண்ணவே இல்லை. எல்லாமே தமிழ் அகராதி புக்கை வச்சு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தமிழை இந்த அளவுக்கு எங்கள் மாணவர்களிடம் வளர்த்ததுக்காக இந்த போட்டிக்கும் இந்த கலைஞர் தொலைக்காட்சிக்கும் இந்த போட்டிக்கு அனுப்பி வைத்த எங்கள் கல்வி நிறுவனர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி. உங்கள் பள்ளியை இன்றைய பகுதிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இது 3ஆம் கட்ட போட்டி. எப்போதும் போல 4 பள்ளிகள். இவர்கள் விளையாடப் போவது 4 சுற்றுகள். 3 அணிகள் தேர்வாகி காலிறுதிக்கு செல்வார்கள். தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் முதல் சுற்றுக்கு உங்களை வரவேற்கிறேன். முதல் பள்ளி சென்னை கவிபாரதி வித்யாலயா. தொடங்கலாமா? உங்களுக்கான முதல் சுற்று. 3 சொற்களை கண்டுபிடிக்க போகிறீர்கள். ஒன்றன் பின் ஒன்றாக 30 வினாடிகள். ஒவ்வொரு சொல்லுக்கும் 5 வாய்ப்புகள் வரை இடம் உண்டு. உங்களுக்கான முதல் வாய்ப்பு. திரைய பாருங்க. கொக்கு, கொக்கு, கொய்யா, கொய்யா, கொம்பு, கொம்பு. நல்ல பயிற்சி உங்களுக்கு. கொண்டை, கொண்டை. 4 மதிப்பெண்கள். ரொம்ப சிறப்பான பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. இப்ப 2வது சொல்லுக்கான முயற்சி. ஆய்வு, ஆய்வு, ஆய்வு. அருமையான சொல். ஆண்டு, 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 ஆண்டு. ஆவல், ஆவல். ஆழம், ஆழம். அருமையா பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க கவிபாரதி வித்யாலயா. ஆவணி, ஆவணி, ஆவடி. 5 வாய்ப்புகள் முடிவடைந்தன. அது என்ன சொல் என்று தெரிந்து கொள்வோம். ஆசான், ஆசான். அப்படி என்றால் பெரியவர்கள், ஆசிரியர், நம்மளுக்கு கற்பிப்பவர். சரி, உங்களுக்கான இறுதி வாய்ப்பு 3வது சொல். திரைய பாருங்க. வெற்றி, வெற்றி, வெறுமை, வெறுமை. 8 மதிப்பெண்கள். நீங்க மதிப்பெண்கள் எடுத்தது 2வது மகிழ்ச்சி தான். இத்தனை சொற்களை தெரிந்து வைத்துக் கொண்டிருப்பது மிக பெரும் மகிழ்ச்சி. உங்களுக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும். அமர்ந்திருங்க. அடுத்த அணி திருவள்ளூர் மாவட்டம் அசிசி நகரிலிருந்து செயின்ட் ஜோசப்ஸ் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. தொடங்கலாமா? தொடங்கலாம். உங்களுக்கான முதல் சொல். காகம், காகம், காம்பு, காம்பு. 8 மதிப்பெண்கள். 2வது சொல்லுக்கு போவோம். வானம், வானம்,
வாசம். வாசம். வாரம். வாரம். விரைவா எல்லா எழுத்தையும் சொல்லி முயற்சி பண்ணிரு. வாதம். வாதம். 4 மதிப்பெண்கள். அருமையா முயற்சித்த, பதற்றமே இல்லாம. உனக்கான இறுதி வாய்ப்பு முதல் சுற்றில். ஊக்கு. ஊக்கு. ஊழல். ஊழல். ஊகம். ஊகம். மோசமான சமுதாயமே. ஒரு காலத்துல எங்க பிள்ளைகள்லாம் தலைமுறையில் என்றால் ஊதல்னு கற்றுக்கொண்டிருந்தது, இன்னைக்கு ஊழல்னு கற்றுக்கொள்ள வச்சுட்டீங்களே. இல்லை, பாவம் அந்த பிள்ளைகள். சரி, அதை என்ன சொல்லணும் பார்ப்போம். ஊற்று தெரியுமா? என்ன அப்படின்னா? அருவி ஊற்றுதல். ஊற்று தண்ணீர் அந்த மண்ணிலிருந்து பொங்கி எழுந்து வருவது இல்லையா? புனை, சுனை. அருமையான முயற்சி, நீங்க அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையிலிருந்து யுனிவர்சல் 11 மேல்நிலைப் பள்ளி. தொடங்கலாமா? முதல் சுற்று, முதல் வாய்ப்பு. அதனுடைய முதல் எழுத்து அறம். அறம். அமுது. அமுது. 8 மதிப்பெண்கள். அருமையான ஊகம். இரண்டாவது சொல்லுக்கு முயற்சி பண்ணுவோம். கொடுமை. கொடுமை. கொள்ளை. கொள்ளை. கொள்ளு. கொள்ளு. கொள்கை. கொள்கை. 4 மதிப்பெண்கள். அருமையா பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கிற. உனக்கான இறுதி வாய்ப்பு. தும்பி. தும்பி. துறவி. துறவி. துணிவு. துணிவு. துண்டு. துண்டு. 4 மதிப்பெண்கள். ஜோலார்பேட்டை பள்ளி அருமையாக விளையாண்டீர்கள். நீங்கள் சென்று அமர்ந்திருக்கலாம். முதல் சுற்றின் இறுதி அணி மயிலாடுதுறையிலிருந்து வந்திருக்கும் தாமரை 11 மேல்நிலைப் பள்ளி. தொடங்கலாமா? முதல் வாய்ப்பு. அதற்கான முதல் எழுத்து ஐயம். ஐயம். ஐவர். ஐவர். 8 மதிப்பெண்கள். அருமையான ஊகம். உங்களுடைய பயிற்சியை காட்டுகிறது. இரண்டாவது சொல்லுக்கான முயற்சி. முதல். முதல். முகம். முகம். முதுகு. முதுகு. முள்ளு. முள். அது முள் 2 எழுத்து தான். முள்ளு சொல்லலாமா? இது என்ன சொல் என்று பாருங்கள். படி மல்ல. முரண். முரண். கேள்விப்பட்டதே இல்லையா? உங்க போட்டியாளர்களில் யாருக்காவது தெரியுமா? எதிரானது. எதிரானது. முரண்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டதான, மாறுபட்ட கருத்துடையதோ அல்லது தோற்றமுடையதோ, அதான் முரண். உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. நெல்லை. நெல்லை. நெருப்பு. 3 எழுத்து சொல். நெகம். நகம். நிஜம். அது நிஜம். அதுவும் பார்ப்போம். உங்களை சிரமப்படுத்தி அந்த சொல் என்னவென்று தெரியுமா? கவிபாரதி வித்யாலயா சொல்லுங்க. நெசவுனா அந்த நெசவு செய்கிறவங்கள சொல்லுவாங்க. நெசவு செய்கிறாங்கன்னா என்ன செய்கிறாங்க? இப்போ அவங்களுக்கு அது என்னன்னு தெரியாது, நம்ம புரிய வைக்கணும்.
நீ சொல்லு தொகுப்பாளர். ஐயா அந்த துணி தைக்கும் போது துணி தைப்பாங்கல்லையா அதை தான் ஆடை நெசவு செய்யறதுன்னு சொல்லுவாங்க சார். ஆடை தைக்கிறதா தான் ஆடை நெசவுன்னு. அந்த கைத்தறியில் நூல் இழைகளை வைத்து கோர்த்து அந்த துணியை உருவாக்குறதற்குள்ள அதுதான் நெசவு. அந்த தொழில் பேர் நெசவு தொழில். சரி, அழகாக முயன்றீர்கள். முதல் சுற்று முடிவடைந்த நிலையில் இந்த பள்ளிகள் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள். இன்றைய தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் 2வது சுற்றுக்கு உங்களை அழைக்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 3ஆம் கட்ட போட்டி. கொஞ்சம் கடினத்தனம் அதிகமான சொற்கள், திறமையான அணிகள், கடுமையான போட்டி. 2வது சுற்றை தொடங்க வருபவர்கள் செயின்ட் ஜோசப்ஸ் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. 2வது சுற்றை தொடங்க போற உனக்கான முதல் வாய்ப்பு. திரையை பார். விரும்பு. விரும்பு. வித்தம். வித்தமா? கால வரையறை முடிந்தது. என்ன சொல் சாலம் தெரியுமா? அகண்ட. சரி, 2வது சொல்லுக்கான முயற்சி. உலகம். உலகம். உருண்டை. உருண்டை. உரைநடை. உரைநடை. 6 மதிப்பெண்கள். அருமையாக முயன்றாய். உனக்கான இறுதி வாய்ப்பு. தச்சர். தச்சர். தலையுறை. தலையுறையா? தலையுறை. மூன்றாவது எழுத்து கிடைத்து விட்டது. இறுதி எழுத்து கிடைக்கிறத விட 2வது 3வது எழுத்துக்கள் வரும்பொழுது கொஞ்சம் கண்டுபிடிப்பது எளிதாயிடும். இது எப்படியோ சிக்காம போயிடுச்சு. உங்க அணியினரை கேட்போம். உங்களுக்கு ஏதாவது தோணுதா? தலையணை. தலையணை சொல்லலாம். மற்றவர்கள்? தமையன். தமையன். 2 சொற்கள் தெரியுது. வேற ஏதாவது? தடயம். ஆஹா, யார் சொன்னா? தடயம். அருமையான சொல். பார்ப்போம் இந்த 3இல் எந்த சொல் என்று. எங்காலு லோக்கலா இருக்காரு. தடியடி. எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீர்கள்? 6. 6 மதிப்பெண்கள். நல்ல முயற்சி. நீங்கள் சென்று அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை யுனிவர்சல் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. தொடங்கலாமா? முதல் சொல், அதற்கான முதல் எழுத்து. பட்டம். பட்டம். படையல். படையல். படைப்பு. படைப்பு. அருமையான சொல். 6 மதிப்பெண்கள். அடுத்த சொல். குற்றம். குற்றம். குறிப்பு. குறிப்பு. அழகான சொல். குறிஞ்சி. குறிஞ்சி. குறியீடு. குறியீடு. நல்ல ஊகம். 4 மதிப்பெண்கள். அருமையா சொன்னீங்க. உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. பூக்கூடை. பூக்கூடை. நல்ல சொல். பூஞ்சோலை. பூஞ்சோலை. பூரிக்கோ. பூரிக்கோ. பூரிக்கோவா? அது புலவர். ஓ, புலவர் பேரா? யார் இந்த பூரிவா? பூரிக்கோ.
அது யாரும்மா அந்த பூரிக்கோ? இது என்னுடைய தனிப்பட்ட ஆவல். அது யாரும் சங்க காலத்தில் இருந்த புலவரா? அப்படியா? இதுக்கு பின்னணி ஏதாவது தெரியுமா அவரை பற்றி தகவல்? இது யார் சொல்லி கொடுத்தா? ஆசிரியரா? அவங்கள கேட்கலாமா? சொல்லுங்க, அந்த தகவல் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பூரிக்கோ புலவர், சங்ககால புலவருங்கய்யா. 8 தொகை 10 8 தொகையில் நூல் எழுதி அவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதா? இல்லை அவர் எதுவும் எழுதின பாடல் இருக்குது? எழுதின பாடல் 8 தொகையில் இருக்கா? சரி, இதை குறித்து நாங்கள் ஆய்வு செய்து கொள்கிறோம். நம்மளுடைய சொல் என்ன? இது பூரின்னு வந்திருக்க, ஏதாவது ஊகங்கள் உண்டா? பூரிப்பு எங்க? எல்லாரும் சொல்லிட்டீங்க. பூரிப்புன்னா அதிர்ச்சியா? பூரிப்புங்கிறது ஒரு ஒரு நல்ல நேர்மறையான ஒரு உணர்வு, மகிழ்ச்சியின் எல்லை என்று கூட சொல்லலாம், இல்லை? உவகை. பூரிப்பு என்கிற அழகான சொல்லை தவற விட்டு இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் 2 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க இல்லையா? அழகான பயிற்சி, அதற்கான பலன் கிடைத்தது. தாமரை பதின்ம மேல்நிலை பள்ளி, மயிலாடுதுறை. தொடங்கலாமா? உங்களுக்கான முதல் சொல், முதல் வாய்ப்பு. திருடன். திருடன். தினசரி. தினசரி. 8 மதிப்பெண்கள். அடுத்த சொல்லுக்கு போவோம். ஒப்பனை. ஒப்பனை. ஒப்பீடு. ஒப்பீடு. 8 மதிப்பெண்கள். மூன்றாவது வாய்ப்புக்கு போவோமா? அழகான மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க, பாருங்க. மருதம். மருதம். மருடம். ஐவகை நிலங்கள். அது மருதம். மருதம். குறிஞ்சி முல்லை மருதம் தானே? மருதம். மருந்து. 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 அது என்ன சொல்? கேள்விப்பட்டிருக்கியா? இது தமிழ் வழி கல்வி படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அதை தெரிஞ்சிருக்கும். 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு வந்துடும். இது இப்போ செய்தியில் ஊடகங்கள்லாம் அடிக்கடி இதை எழுதுகிறாங்க, பேசுகிறாங்க. நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது. இங்கே இருக்க பிள்ளைகள் யாருக்கா தெரியுமா? கவி பாரதி வித்யாலயா. ஜீன் அப்படின்னா உனக்கு என்ன தெரியுமா? ஜீன்ஸ் இல்லை, பரம்பரை. அதுதான். அது தெரியுதா? அதுதான் மரபணு. சரி, 3 வாய்ப்புகள் உனக்கு முடிந்தது. எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாய்? 16. மகிழ்ச்சி, நீ சென்று அமர்ந்திருக்கலாம். அடுத்தது சென்னை கவி பாரதி வித்யாலயா. தொடங்கலாமா? ஆமையா. உனக்கான முதல் வாய்ப்பு. அண்ணன். அண்ணன். அரும்பு. அரும்பு. அகவல். அகவை. அகவல். 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 அசைப்பு. அசைப்பு. எளிமையாக தொடங்கி பல பெரிய சொற்களுக்கு போன சொல்லு சிக்கலை என்ன சொல் என்று பார்ப்போம். அறநெறி. அறநெறி. 3வது கட்டம் விளையாண்டு கொண்டு இருக்கிறோம். ரொம்ப எளிமையான சொற்கள்லேருந்து கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்திருக்கிறோம். அதனால் இந்த சொல் வருகிறது. தெரிந்த சொல் தான் நினைக்கிறோம். அடுத்த வாய்ப்புக்கு போவோம். பட்டாசு. பட்டாசு. பருவம். பருவம். பண்டம். பண்டம். பருமனை. பருமனையா? அப்படின்னா பருமனைனா என்ன ஐயா? அந்த பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு கீழே ஒன்று வைப்பாங்களா ஐயா? பிரிமனையா? பிரிமனை ராசா, அது வந்து பருமனைன்னு சொல்லுவாங்க. பருமனை. சட்டி வைக்கும் போது கீழே வைக்கிறது நாங்களாம் பிரிமனைன்னு சொல்லுவோம். பிரிமனை, அது பருமனைன்னு சொல்லுவாங்க ஐயா. சரி, பேச்சு வழக்கில் ஒரு வேளை இருக்கோ என்னவோ. என்ன சொல் என்று பார்ப்போம். பளிங்கு.
பளிங்குன்னா தெரியும் இல்லையா? கல். சரி, பளிங்கு கல். இப்போ இறுதி வாய்ப்பு, அதற்கு முயற்சி செய்வோம். சின்னம். சின்னம். சிரிப்பு. சிரிப்பு. சிந்தனை. சிந்தனை. சிறுகதை. சிறுகதை. அழகான ஊகம். 4 மதிப்பெண்கள். மகிழ்ச்சி, நீ அமர்ந்திருக்கலாம். 2வது சுற்று முடிந்தது. இந்த பள்ளிகளுடைய மதிப்பெண்கள் இன்றைய பகுதியில் 3வது சுற்று தொடங்க இருக்கிறது. அதை தொடங்க இருக்கும் முதல் அணி திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் ஜோலார்பேட்டையை சேர்ந்த யுனிவர்சல் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. தொடங்கலாமா? 3வது சுற்று 5 எழுத்து சொற்கள். பல அணிகள் இதை திறம்பட கண்டுபிடிப்பதில்லை. நீங்கள் சிறப்பாக பயிற்சி எடுத்து வந்த அணி என்று எனக்கு தெரியும். முயன்று பாருங்கள். முதல் சொல் செவ்வகம். செவ்வகம். அழகான சொல். செரிமானம். செரிமானம். அழகான சொல். செரிவரம். செரிவரமா? அப்படி ஒன்றும் இல்லையம்மா. உங்க அணியினரை முதல்ல கேட்போம். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? செம்மரம். செம்மரமா? அதுவும் அருமையான சொல். வேற ஏதாவது? செந்தூரம். செந்தூரம்னு செயின்ட் ஜோசப்ஸ் பள்ளின்னு நினைக்கிறாங்க. அது என்ன சொல்? செந்தூரம் என்பது உங்களுக்கு வாழ்த்துகள். நல்ல சொல். அவங்களுக்கு தோன்றது நமக்கு தோணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு தோன்றது அவங்களுக்கு தோணாமல் இருக்கும்ல. இப்போ 2வது சொல்லுக்கான வாய்ப்பு. முயன்று பாருங்கள். கடற்கரை. கடற்கரை. கடிவாளம். கடிவாளம். 8 மதிப்பெண்கள். இதைத்தான் உங்களிடமிருந்து எதிர்பார்த்தோம். 3வது சொல்லுக்கான வாய்ப்பு. திறனாய்வு. திறனாய்வு. அருமையான சொல்லை கற்று வந்திருக்கிறீர்கள். தினகரன். தினகரன். உங்க அணியினர் நீங்க ஏதாவது யோசித்தீங்களா? திசைகாட்டி. திசை காட்டியா? சரி, வேற ஏதாவது சொற்கள் தோணுச்சா? பாப்போம். திசை காட்டி. அருமையாக முயன்றீர்கள். வாழ்த்துக்கள். நீங்கள் சென்று அமரலாம். அடுத்த அணி மயிலாடுதுறை தாமரை பதின்ம மேல்நிலைப் பள்ளி. நேரடியாக தொடங்குவோம். உங்களுக்கான முதல் சொல், அதற்கான முதல் எழுத்து. சான்றிதழ். சான்றிதழ். சாமானியன். சாமானியன். 8 மதிப்பெண்கள். உங்க அணி கண்டுபிடிச்சிட்டு அவங்களால இருப்பு கொள்ள முடியல. 2வது சொல்லுக்கான முயற்சி. தொடக்கம். தொடக்கம். தொலைநோக்கு. தொலைநோக்கு. 8 மதிப்பெண்கள். அருமையான முயற்சி. அழகா கண்டுபிடிச்சிங்க. உங்களுக்கான இறுதி வாய்ப்பு இந்த சுற்றில். கடிவாளம். கடிவாளம். கடைவேதம். கடைவேதமா?
உங்களுடைய அணியினர் ஏதாவது சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? இல்லையா? மற்ற போட்டியாளர்கள்? கருவேலம், அழகான சொல். ஆனால் உங்களுடைய இரண்டாவது ஊகம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த கடை வேதம் என்னது? அந்த முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் மாதிரி இந்த வேதத்துக்கும் ஒரு காலம் நீங்கள் வச்சுட்டீங்கல்ல, கடை வேதம்னு புதுசாக உருவாக்குன சொல். கேட்க நல்லா இருந்தது. ஏன்னா உங்களுக்கு ஏதோ அதை பற்றி தெரியுது, அதனால தான் அப்படி சொல்ல முயற்சிக்கிறீங்க. என்ன சொல் என்று பார்ப்போம். கருவேலம். கருவேலம் என்கிறது என்னன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? தெரிந்தவர்கள் விளக்கி சொல்லுங்கம்மா. அப்படியே யாராவது நீ சொல்ல. செயின்ட் ஜோசப்ஸ் பள்ளி மாணவி. முள் சார், முள் வளரும்ல, அதுதான் ஐயா. ஒரு பெரிய முள்ளு செடி. இப்போ நீங்கள் பேருந்தில் நெடுஞ்சாலையில் போகும்போது 2 பக்கம் பார்த்தீங்கன்னா முள்ளு பதற மாதிரி பெருசாக வளர்ந்து கிடக்கும்ல. அது பயனே இல்லாத ஒரு பயிர் அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்டில் அதுதான் கருவேலம். அது என்ன பண்ணுன்னா அதில் பறவைகள் கூடு கட்ட முடியாது, அது நிழல் தராது, அதனால் எந்த பயனுமே இல்லை. அது நிலத்தடி நீரை வர ரொம்ப உறிஞ்சிரும், எல்லா தண்ணியும் அதை சாப்பிட்ரும். அதனால் இந்த பயிரை அழிப்பதற்கு அரசாங்கம் திட்டங்கள் தீட்டி கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க இருக்க பார்த்திங்கன்னா எல்லா தரிசு நிலங்களிலும் இந்த கருவேலம் செடி வளர்ந்து அப்படி புதராக மண்டி கிடக்கிறது. அது ஒரு தேவையற்ற பயிராக தான் அந்த கருவேலம் செடி. உங்களுக்கு 16 மதிப்பெண்கள் எடுத்தீங்க. அருமையான முயற்சி. அடுத்த அணி சென்னை கவிபாரதி வித்யாலயா. தொடங்கலாமா? கவிபாரதி. மண்வெட்டி. மண்வெட்டி. மண்டபம். மண்டபம். சில சமயங்கள் அப்படி தான். அங்கே இருக்கும்போது எல்லாம் தோணும், இங்கே வந்தோடனே பதற்றத்தில் காணா போயிடும். இப்போ நிறைய பேருக்கு அந்த விடை தெரியும். என்ன விடை? அடுத்த சொல், இரண்டாவது முயற்சி. குறியீடு. கூ நெடில், 5 எழுத்து சொல். அது என்ன சொல் என்று பார்ப்போம். தெரியும் என்று நினைக்கிறேன். சரி, இறுதி வாய்ப்பு, 3வது சொல்லுக்கு போவோம். வருத்தம். வருத்தம், நல்ல சொல், 5 எழுத்து சொல். என்ன உங்க அண்ணனுக்கு நிறைய சொற்கள் பயிற்சி கொடுக்கலையா நீங்க? அப்படி இல்லை, எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணது, பரீட்சை பண்ணது தான் சார். ஆனால் அங்கே வந்தால் மறந்துடுதையா. ஆமாம், சரி. அவர் வருத்தத்தையே ரொம்ப வருத்தப்பட்டு தான் கண்டுபிடிச்சாரு இல்லை? சரி, என்ன சொல் என்று பார்ப்போம். வளைகாப்பு. நல்ல பயிற்சி எடுத்த. எதனால் அந்த சொற்கள் உனக்கு தெரியாத சொல் இது ஒன்று தான் இல்லை? மற்றதுக்கு என்ன சிரமம் ஏற்பட்டது? அது புரிஞ்சுக்கிட்டா மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குமே. அது என்னோட அணி மதிப்பெண் கம்மியாக எடுத்தாங்க. ஸோ நம்ம அதிகமாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு அழுத்தம் அதிகமாகி உள்ளதும் போயிடுச்சு இல்லை? ஐயோ, சரி. இறுதியாக அணியாக விளையாடும் பொழுது இதையெல்லாம் சரி செய்து கொள்ளலாம். நீங்கள் சென்று அமரலாம். இந்த சுற்றில் இறுதியாக விளையாட வரும் அணி திருவள்ளூர் மாவட்டம் அசிசி நகர் செயின்ட் ஜோசப்ஸ் 11 மேல்நிலைப் பள்ளி. தொடங்கலாமா? தொடங்கலாம். உங்களுக்கான முதல் வாய்ப்பு. நெடுமையான. நெடுமையான. நெடுக்கம். 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 நெடுஞ்சாலை. நெடுஞ்சாலை. 6 மதிப்பெண்கள்.
உங்களுக்கான இரண்டாவது வாய்ப்பு. திரையை பார்ப்போம். ஐக்கியம், ஐக்கியம், ஐம்புலன், ஐம்புலன். 8 மதிப்பெண்கள். ஐம்புலன் என்றால் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கான மூன்றாவது சொல். அரண்மனை, அரண்மனை, அதிர்ச்சி, அதிர்ச்சி, அட்டவணை, அட்டவணை, அவசியம், அவசியம். கால வரையறை முடிந்தது. அது என்ன சொல் என்று தெரிந்து கொள்வோம். அறைகூவல். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. காதுல கூட விழுந்ததில்லை. எதிர்கால தொகுப்பாளர் சொல்லுப்பா என்னவென்று. அறைகூவல்னா ஒருத்தர் இன்னொரு சண்டை கூப்பிடுறதுக்கு. இதை இங்கிலீஷ்ல என்ன வேர்டுக்கு ஈக்குவேட் பண்ணலாம்? அறைகூவல், ஃபைட், வார், சிங்கிள்ஸ். இன்னும் எளிமையானது. அது அவ்வளோ தூரம் வார் வரைக்கும் கூட போக வேண்டியதில்லை. நான் உங்ககிட்ட கூட அறைகூவல் விடலாம். ரொம்ப எளிமையான ஒரு இங்கிலீஷ் சொல்லு. சிங்கிள்ஸ். சொல்லிடுவீங்க நீங்களே, உங்களுக்கு தெரியும் அதான் அறைகூவல் என்று. சேலஞ்ச். ஐ சேலஞ்ச் யூ. நான் உனக்கு அறைகூவல் விடுக்கிறேன். அவ்வளோதான் அறைகூவல். இங்கே வந்து இது உங்களுக்கு எனக்கு இது மிகப்பெரிய சவாலாக அமைந்துள்ளதுன்னு சொல்லுவாங்க. சவால் தமிழ் சொல்ல அல்ல, நம்ம அந்த இடத்துலலாம் பயன்படுத்த வேண்டிய சொல் அறைகூவல். 14 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. அது நல்ல முயற்சி. நீங்கள் சென்று அமரலாம். மூன்றாவது சுற்றின் முடிவில் இந்த அணிகள் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள். தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் இன்றைய பகுதியில் இறுதி சுற்றுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பகுதி இந்த போட்டியின் 3வது கட்டம். இதில் தேர்வாகிற 3 அணிகள் காலிறுதி சுற்றுக்குள் நுழைவார்கள். அவர்களுக்கு உதவ போகும் மிகப்பெரிய சுற்று இந்த 4வது சுற்று. இந்த சுற்றில் இவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு அணியாக விளையாடுவார்கள். முதல் அணியாக விளையாட இருப்பது தாமரை பதின்ம மேல்நிலைப்பள்ளி, மயிலாடுதுறை. தொடங்கலாமா? இந்த சுற்றுல நீங்க எல்லாம் நிதானமா பொறுமையா இருக்கணும். பதற்றத்தில் சில அணிகள் ஒரு ஊகம் என்பதால் யாராவது சொல்லிவிட்டால் அணியின் வாய்ப்பு போய்விடும். தவறான ஊகமாக இருந்தால் நிதானித்து விளையாடுங்கள். முதல் சொல் குழம்பிய சொல். 30 நொடிகள் ஒரே ஊகம். தேக்கு மரமயா, தேக்கு மரம். 8 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல் சில எழுத்துகள் விடப்பட்டிருக்கும். பாய்மர கப்பல், பாய்மர கப்பல். 6 மதிப்பெண்கள். இரண்டும் சிறப்பாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணணும், நிதானம் தேவைன்றதுக்காக அது மெதுவாயிடக்கூடாது. அவள் விரைவாக கண்டுபிடிச்சிட்றா, நீ அதை புரிந்து கொள்ளவே உனக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அப்போ அந்த வாய்ப்பை நீ மற்றவங்ககிட்ட விட்டுறணும். 2 சொற்களும் நான் கவனித்தேன். அதனால நீங்கள் 2, 4 மதிப்பெண்கள் இழந்திருக்கிறீங்க. நிதானமும் தேவை, விரைவும் தேவை. ஒரு கவனிச்சுக்கோங்க. 3வது சொல்லுக்கான குறிப்பு இலக்கண குறிப்பு. இயற்சீர் வெண்டலை. 4 மதிப்பெண்கள். அழகாக முயன்றீர்கள். நீங்கள் சென்று அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி சென்னை கவிபாரதி வித்யாலயா. கவிபாரதி வித்யாலயா திறமைசாலியான பிள்ளைகள் இருக்கிற ஒரு அணி. ஆனால் நீங்கள் கொஞ்சம் சோர்ந்து போயிருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது. அதை நீங்கள் மாற்றி வெல்ல வேண்டும். 4வது சுற்றில் 30 மதிப்பெண்களுக்கு வாய்ப்பு உண்டு. அது உங்கள் நிலைமையை மேலே உயர்த்திடும். உறுதியாக நம்பிக்கையோட நிதானமாக விளையாடுங்க. உங்களுக்கான முதல் வாய்ப்பு செம்பருத்தி. செம்பருத்தி. 9 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல் சில எழுத்துக்கள் மறைந்திருக்கும் சொல். பழக்க வழக்கம்.
பழக்க வழக்கம் 9 மதிப்பெண்கள். பரவாயில்ல, பல அணிகள் ஒவ்வொரு அணியிலையும் ஒரு குட்டி அணுகுண்டை கூட்டு வருகிறீர்கள். இது கவி பாரதியோட அணுகுண்டு. உங்களுக்கான 3வது சொல், அதற்கான குறிப்பு ஒரு தனித்தமிழ் அறிஞர் சமகாலத்தில். தென்னேய பாவனார். என்னது? தென்னேய பாவனார். தென்னேய பாவனாரா? மன்னிக்கணும், தேவநேய பாவாணர். இவர் ஒரு தனித்தமிழ் அறிஞர். நீங்கள் சென்னை அண்ணா சாலையில் பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர் அரசு நூலகம்னு சொல்லி ஒரு பெரிய கட்டிடம் இருக்கும், பொது நூலகம், எல்லாரும் போய் பயன்படுத்தி கொள்ளலாம். இவர் மிகப்பெரிய தமிழறிஞர், தமிழில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர். எல்லாரும் பிற மொழி சொற்களை தவிர்த்து ஏற்கனவே இருக்கிற தனித்தமிழ் சொற்களை பயன்படுத்த விளங்கி கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெரிய இயக்கத்தையே முன்னின்று நடத்தியவர். உங்கள் முயற்சியை பாராட்டுகிறோம். நீங்கள் சென்று அமர்ந்திருக்கலாம். திருவள்ளூர் அசிசி நகர் செயின்ட் ஜோசப்ஸ் 11 மேல்நிலைப் பள்ளி. உங்களுக்கான இறுதிச் சுற்றின் முதல் வாய்ப்பு. கண்காணிப்பு. 10 மதிப்பெண்கள். கண்காணிப்பு. 2வது சொல். ஓட்டப்பந்தயம். ஓட்டப்பந்தயம். 10 மதிப்பெண்கள். 3வது சொல்லுக்கான குறிப்பு பழந்தமிழ் இலக்கியம். நாககுமார காவியம். அருமையான ஊகம் அது. 7 மதிப்பெண்கள் உங்களுக்கு. வாழ்த்துகள். எந்த வகுப்பு படிக்கிற? 9ஆம் வகுப்பு. 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு நாககுமாரம் காவியம் தெரிந்து வைத்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. தமிழினம் பெருமைப்படும். இதை பற்றி ஏதாவது ஒரு வரி தெரியுமா, சொல்ல முடியுமா? ஐங்குறு திணைகள். ஐங்குறு திணைகள்னு ஐங்குறு காப்பியங்கள், அதுவே பெரிய தகவல். அதற்கு உனக்கு இன்னொரு முறை பாராட்டு. ஐங்குறு காப்பியங்களில் ஒன்று. மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு? 27. இந்த சுற்றில் 27. சிறப்பான பங்களிப்பு. இன்றைய பகுதியை முடித்து வைக்கப் போகிற அணி திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை யுனிவர்சல் 11 மேல்நிலைப் பள்ளி. தொடங்கலாமா? முதல் சொல், எழுத்துகள் இடம் மாறி நிற்கும் சொல். பச்சைக்கிளி. பச்சைக்கிளி. 10 மதிப்பெண்கள். 2வது சொல், சில எழுத்துகள் மறைந்திருக்கும் சொல். உளுத்தம் பருப்பு. உளுத்தம் பருப்பு. 7 மதிப்பெண்கள். அம்மாவுக்கு உதவி செய்யலன்னா இப்படிதான் 3 மதிப்பெண் குறையும். உங்களுக்கான 3வது சொல்லுக்கான குறிப்பு பழந்தமிழ் இலக்கியம். தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம். 10 மதிப்பெண்கள். அருமையாக பங்கேற்றீர்கள். நீங்கள் சென்று அமரலாம். 4வது சுற்றின் முடிவில் இந்த பள்ளிகள் பெற்றிருக்கும் மொத்த மதிப்பெண்கள் இன்றைய 3ஆம் கட்ட பகுதியில் இருந்து காலிறுதி சுற்றுக்கு தேர்வாகும் 3 அணிகள். திருவள்ளூர் மாவட்டம் அசிசி நகர் செயின்ட் ஜோசப்ஸ் 11 மேல்நிலைப் பள்ளி, திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை யுனிவர்சல் 11 மேல்நிலைப் பள்ளி, மயிலாடுதுறை தாமரை 11 மேல்நிலைப் பள்ளி.